ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பூ கட்டணும்னு நினைக்கிறவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பூ வைக்கணும்னு நினைக்கிறவங்களா? அப்போ இந்த வீடியோவும் உங்களுக்கானவங்க தான். இந்த மாதிரி நந்தி விட்ட பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. இது எங்கள் செடியிலேருந்து பறிச்சதுங்க. எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. அப்புறம் ரோஸு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உதிரியாக வச்சுருக்கோங்க. சின்ன நந்தி விட்டன்றதுனால குட்டி ரோஸ் எடுத்துருக்கோம். பெரிய ரோஸ்னால் இந்த மொட்டோட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊசிக்குள்ளே நூலை விட்டு இந்த மாதிரி கட்டுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதை முடிச்சு போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாட் போட்டு விட்ருங்க. நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி அழகாக ஒரு நாட் போட்டு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக விட்டுக்கும். இதுக்கு நீங்கள் முடிச்சு போடணுன்ற அவசியமே இல்லை. இது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து உருளைக்கிழங்குல வந்து ஊசியை குத்தி வச்சுட்டு பூவை நல்லா கோருங்க. அப்போனா வந்து எந்த வித சேதாரமும் ஆகுது. நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே கோத்துக்கிட்டே இருந்தோம்னா கோக்க அந்த குட்டி ரோஸ்க்கு அதுக்கும் வெளியே வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நந்தி விட்ட பூன்னா வச்சுக்கோங்க, வாடவே வாடாதுங்க. ஒரு 2 நாள் இருந்தாலும் வாடாதனால ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எங்கேயோ போகிறோம்னா, வெளியே போகிறோம்னா இந்த நந்தி பூவில் வச்சுட்டு போகலாம். மோஸ்ட்லி மணப்பெண் எல்லாருக்கும் இந்த மாதிரி நந்தி பூவில் தான் ஃப்ரெஷ்ஷாக பூ வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைடல் எல்லாத்திற்கும் இந்த நந்தி விட்ட பூ தாங்க ரெஃபர் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த நந்தி விட்டதை பூவை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக ரிச்சு லுக்கு தருங்க. இது கோர்த்து வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நந்தி விட்ட பூவை மட்டும் உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் கொடுத்து நல்லா கோர்த்து வச்சு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ரெட் ரோஸும் இப்போ இந்த நந்தி கிடச்சிருக்குங்க. இவ்வளவும் அதை வச்சு நம்ம எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பூ கட்ட தெரில, எனக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பூ கட்ட வரல அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பூ கோர்த்து வச்சுக்கலாங்க. அதுக்கு யாரோட தயவுமே தேவையில்லைங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போலாம் ஆடி மாதம் கண்டிப்பாக எல்லார் தலையிலையும் ஒரு கில்லாவது பூ இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ப்ரைடல் பூலாம் கிடச்சிதுன்னா விடவாங்க செய்வாங்க, நல்லா வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து எங்கள் குட்டி முருகருக்காக குட்டியாக ஒரு செடி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ரோஸை உதிர்த்து விட்டுங்க. அதில் நல்லா பெரிய பெரிய ரோஸை மட்டும் 4-5 மடித்து நல்லா சுற்றி கீழே பொறுமையாக விட்டுணுங்க. ஊசியில் கோக்கக்குள்ளே நல்லா பொறுமையாக விட்டு இந்த மாதிரி மடித்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து விடணுங்க. மடித்து விட்டு அந்த அளவுக்கு கோத்துட்டு அதுக்கப்புறமேட்டு 1 ரோல் 2 ரோல் 3 ரோல்னு கணக்கு வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமேக்கு ரோஸ் கோத்து முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் நந்தி விட்ட ஒரு லைன், ரோஸ் ஒரு லைன், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றவாறு நல்லா வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோஸு கோத்து முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நந்தி பூ இருக்குல்லங்க, காம்பு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. ரோஸுக்குமே சரி நந்தி விட்ட பூவுக்குமே சரிங்க. நம்ம ஊசியால் கோக்குள்ளே பார்த்து தாங்க ஹேண்டில் பண்ணணும். நல்லா அழகாக கோத்து விட்டுட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து கோக்கணுங்க. நல்லா சக்கரை மாதிரி சுற்றி வர மாதிரி ரோஸ் பூவாக இருக்கட்டும், அந்த நந்தி பூவாக இருக்கட்டும், சக்கரை மாதிரி சுற்றி வர மாதிரி கோக்கணுங்க. இல்லைன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப் கிடையாது. நீங்கள் பூ கட்டுற மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டெக்னிக் ஒர்க் அவுட்டே ஆகவே ஆகாதுங்க. பூ கட்டினா நீங்கள் கோத்திங்கன்னா கோத்த மாதிரி இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு லுக்கே தராதுங்க. அது வேஸ்ட்டு தான், சிம்பிளி வேஸ்ட்டு தான். சுற்றிலும் 4 சைடும் சுற்றிலும் இப்போ இந்த சைடு கட்டியாச்சுன்னா அதுக்கு எதிர் சைடு, அப்புறம் இந்தாண்டு சைடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒரு ரோலுக்கே ஒரு 6-7 இந்த மாதிரி கோத்துக்கிட்டே வரணுங்க. அப்போ தாங்க பார்க்க நல்லா பந்து போல் அழகாக மாலை கட்டினா எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நந்திப்பூ வந்து 2-3 நாளைக்கு வெளியே வச்சுருந்தாலும் வாடவே வாடாதுங்க. அதேமாரி நீங்கள் முக்கால் பறிச்சிங்கன்னா அது மலரவும் மலராதுங்க. நீங்கள் அழகாக பாருங்கள், நந்தி விட்டையை எப்படி நான் சைட் பை சைடாக வச்சு கோத்து விட்டுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நம்ம யூடியூப் சேனலில் வந்து எப்படி பூ கட்டுறதுன்னு இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அடுத்த வீடியோவில் நந்தி விட்டையும் ரோஸையும் கலந்து வச்சு எப்படி கட்டுனா ப்ரைடல் மாதிரி அழகாக இருக்கும் அந்த மாதிரி அடுத்த வீடியோவில் போடுறேங்க. பாருங்கள்.
ஒரு சக்கரம் வந்துருச்சுங்களா, இப்போ இது வந்து இன்னொரு சக்கரம். அது போல் உங்களுக்கு எத்தனை அடுக்கு வேணுமோ, இப்போது ஒரு சக்கரம் வந்துருச்சு, ஒரு ரவுண்டு வந்துருச்சு, அடுத்தது 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு அந்த மாதிரியும் கோர்த்துக்கலாம். இல்லை ரோஸ் ஒரு 5 ரவுண்ட்னா பூ ஒரு 5 ரவுண்டு, ரோஸ் ஒரு 5 ரவுண்டு, பூ ஒரு 5 ரவுண்டு அந்த மாதிரியும் கோக்கலாங்க. உங்கள்கிட்ட என்ன பூ என்ன எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கெலாம் நாங்கள் கிராமத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. என்ன வீடியோ போடுறதுனே சத்தியமாக தெரியவே இல்லைங்க. நாங்கள்லாம் ஏதோ ஒரு வீடியோ போடுவோம், நம்மள்ட்ட இருக்கிற பூவை வச்சு எடுத்து வீடியோ போடுவோன்னு போடுறேன். இந்த கிராமத்து பெண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கக்குள்ளே கூட ஐயோ வியூஸ் போகுமோ போவாதோன்ற பதட்டம்லாம் இருந்துட்டு தாங்க இருக்க. பரவாயில்ல, முன்ன பூ கட்டுற வீடியோ போட்டால் நல்லா மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த பூ கட்டுறதுல எப்படி இன்னும் கொஞ்சம் அழகாக கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இந்த வீடியோவை எடுத்து போட்டோம். பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இது கட்டி முடித்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பூ கட்ட வரலையா, அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா மாலை கட்டின மாதிரி வரும். நல்லா அழகாக பின்னாடி ஒரு 2 முழத்துக்கு பூவை கோர்த்து வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கோர்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியுங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியலங்க. கண்டிப்பாக இந்த சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கிராமத்தில் என்னென்ன எங்களால் எடுக்க முடியுமோ அந்த இதை எடுத்து கிராமத்து வாழ்க்கையை வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். கிராமத்துலேருந்து வர பெண்ணுக்கு இவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னும் நல்லவங்களாம் இருக்காங்கங்க. என்னடா இது இந்த புள்ள பூ கட்டுற வீடியோலாம் போடுது, எங்கே வியூஸ் போகுமோ, நல்லா இருக்காதோ அப்படின்னு தாங்க நானே நினச்சேன். கடைசியில் அதுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் உங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு நியூஸு வருங்க. வாரம் நாங்கள் ஒரு கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்லுவோங்க. அந்த ஆன்சரை சொல்கிறவங்களுக்கு கடைசியாக வந்து வார முடிவில் செவ்வாய்க்கிழமை ஒரு கிஃப்ட் வருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.